ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுக்கு ஆர்வமில்லை, விக்னேஸ்வரன் கருத்து. மாலைதீவுடன் இணக்கம் வெளியிட்டுள்ள இலங்கை. அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் மகளிர் உலகக்கிண்ண போட்டி இறுதியாட்டத்தில் தமிழீழ மகளிர் அணி. போலீஸ் அதிகாரி, ஆசிரியர் உட்பட 5 கைது. ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை மக்களுக்கு காணப்படும் ஆர்வம் தமிழ் மக்களுக்கு இல்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல தரப்பினரதும் கருத்துக்களை பெற வேண்டும். இவ்வாறு கருத்துக்கள் பெறப்பட்ட பின்னரே தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் என தெரிவித்துள்ளார். இலங்கை தனது பிரத்யேக பொருளாதார வலயம் அல்லது நாட்டின் பிராந்திய கடலின் அளவை விஸ்தரிக்கும் முயற்சியில் மாலைதீவுடன் ராஜதந்திர மோதல்களை வெற்றிகரமாக தவிர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு பிரத்யேக பொருளாதார மண்டலம் என்பது கடலின் ஒரு பகுதியாகும். பொதுவாக ஒரு நாட்டின் பிராந்திய கடலுக்கு அப்பால் 200 கடல் மைல்கள் அளவில் இது நீடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை தமது கடல் பிராந்தியத்துக்கு அப்பால் 200 கடல் மைல்களுக்கு தமது பிரத்யேக பொருளாதார வலயத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காக 2009ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளிடம் தொழில்நுட்ப மற்றும் விஞ்ஞான தரவுகள் மற்றும் பிற தகவல்களை சமர்ப்பித்தது. இதன் அடிப்படையில் ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழு இலங்கையுடன் இந்த விடயத்தில் ஈடுபட ஒரு துணை ஆணைக்குழுவை 2016இல் நிறுவியது. இதனையடுத்து இலங்கை பிரதிநிதிகள் 11 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். குறித்த விரிவாக்கத்தில் மாலத்தீவுக்கும் உரிமை கோரல் இருந்துள்ளன. எனினும் விடயத்தில் 2 தரப்புகளும் ஒத்துழைப்புடன் செயற்பட இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையில் நடைபெறும் கொனிஃபா மகளிர் உலகக்கிண்ண இறுதியாட்டத்திற்கு தமிழீழ மகளிர் உதைபந்தாட்ட அணி தெரிவாகியுள்ளது. குறித்த போட்டியானது இன்று ஐரோப்பாவின் கலாச்சார தலைநகரான நோர்வே போடோவில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் தமிழீழ அணியை எதிர்த்து சப்மி நாட்டு அணி மோதவுள்ளது. கொன்ஃபியா மகளிர் உலகக்கிண்ணம் 2024 ஆனது பெண் சமுதாயத்தில் புதிய முன்மாதிரிகளையும் நட்சத்திரங்களையும் உருவாக்குவதற்கும் அமைதி, நட்புடன் கூடிய உலகை கொண்டாடுவதற்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பாக இருந்துள்ளது. இந்த நிலையில் சுற்றுப் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு தமிழீழ பெண் போராளிகளின் மகளிர் அணிக்கு கிடைத்துள்ளது. குறித்த அணியில் ஐரோப்பாவின் பல நாடுகள், கனடா உள்ளிட்ட நாடுகளிலும் இருக்கின்ற திறமையான தமிழீழ இளம் தலைமுறை உதைப்பந்தாட்ட வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளார்கள். அந்த வகையில் தமிழீழ பெண் போராளிகளின் வியக்கத்தக்க சாதனைகளை தமிழீழ மண் கண்டுள்ளது. அந்த விழுமியங்களை காவியபடி உலக தமிழீழ பெண்கள் சாதனைகளை வரலாறு படைக்க வேண்டும். விடுதலை புலிகளின் அன்பு முகாம் இருந்த பகுதியில் புதையல் தேடிய போலீஸ் அதிகாரி, ஆசிரியர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் இரவு 10:30 மணியளவில் குறித்த சந்தேக நபர்கள் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.